வாழ்க்கை வாழ்வதற்கே ரொம்ப பேர் நீங்கள் சாதாரணமாக கேட்டோம்னா, ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ இருக்கேன். ஒரு உற்சாகமாக பேசுகிறவங்களே பார்க்க முடியாது. நல்லா தான் இருப்பான், சொல்கிற போது பார்த்திங்க ஏதோ இருக்கேம்மா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கேம்மா. நம்மகிட்ட இருக்கிற புண்ணியமே ரொம்ப குறைச்ச, அதில் அவர் பங்கு கேட்குறார். என்ன உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன்ப்பா, ஓசியிலேயே வாழ்கிறவனாக இருப்பான், உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்க்கை என்பது எதுக்கு அப்படின்னு கேட்டால், நல்லா வாழ்கிறதுக்கு தான், சந்தோஷமாக வாழணும். நான் எங்கள் ஐயாவை பார்த்தோன்னே ஒன்று தெரிஞ்சேன். ஐயாவும் இவங்களும் ரெண்டு பேரும் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி, ஒரு பங்குதாரர்கள் மாதிரி பேசினாங்க. ஐயா சொன்னார், கல்வி அதாவது கல்லுதல்னு சொன்னீங்க. நீங்கள் தானுங்களே சொன்னீங்க. கல்வின்னா என்ன அர்த்தம்னா, கல்விங்கிறது எப்படி வருதுன்னா, கல் அப்படின்னா தோண்டு, அவர் தோன்றவர். தோன்றவர் முன்னிலை வகிக்கிறார். சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்தவர் சொல்றாரு, கல்றதுன்னா தோன்றது, அதாவது உங்ககிட்ட இருந்து தான் கல்வியே தோன்றுதுங்கிறார். கல்லுதல், தோண்டுதல், தோண்டி எடுக்கிறது. ஒரு திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, தொட்டணைத்து ஊரும் எல்லாருக்கும் தெரியும். மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு, இதானுங்களே. இதுக்கு என்னங்க அர்த்தம்? தோண்ட தோண்ட தண்ணி ஊறும், படிக்க படிக்க அறிவு பெருகும், இதானே. நான் உங்களை கேட்குறேன், எல்லா இடத்துலையும் தோண்டினா தண்ணி வருமா சார்? எங்கள் ஊரில் ஒரு 200-300 அடி தோண்டினா கூட தண்ணி வர மாட்டேங்குது சார். தண்ணி வரும் எங்கன்னா, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறு இருக்குது பாருங்க, தண்ணி ஓடினா தான் ஆறுன்னு நீங்கள் சொன்னீங்க, நகர்ந்தாதான் அது ஆறுன்னு சொன்னீங்க. போயிட்டே இருக்குல்ல தண்ணி, போயிட்டே இருக்கக்கூடிய, ரொம்ப நாள் காஞ்சி கிடந்தாலும் இருக்காது. ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு இப்போ ஒரு மாதமாக தண்ணி இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு இருந்தால், அதில் நீங்கள், அதுக்காக தான் திருவள்ளுவர் ரொம்ப கவனமாக சொல்கிறார், மணற்கேணின்னார். நான் உங்களை கேட்டேன், மலையை தோண்டுவீங்களான்னு. இல்லை, நாங்கள் மண்ணை தான் தோண்டுவோங்கிறார். ஐயாட்ட கேட்டால் அவங்க சொன்னாங்க, நான் மணலில் தான் தோண்டி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, 5 அடி 10 அடி தோண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தொடுதல்னா தோண்டுதல்னு அர்த்தம். தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி, மணற்கேணியில் எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணி வரும். கொஞ்சம் தூரம் மண்ணை தோண்டிட்டு, எங்கள் ஊர் பக்கத்தில் கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு அங்கே தண்ணி வரும், அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வர்றவங்க இன்னும் கொஞ்சம் தோண்டுவாங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும், அதை எடுத்துப்போம். திருவள்ளுவர் அதை சொல்கிறாரு, தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி, தோன்ற அளவுக்கு தண்ணி ஊறும். அறிவு படிக்கிற அளவுக்கு வரும். எவ்வளவு நாம் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு வரும். நான் கேட்குறேன், சஹாரா பாலைவனத்தில் எவ்வளவு தோன்றினாலும் தண்ணி வருமா? அதுவும் மணல் தான். மணலில் தோண்டினாலும் தண்ணி வராது. அப்போ என்னன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, கீழே தண்ணி இருந்தால் தோன்றினா வரும். தண்ணி கீழே இருக்கணும். அறிவு உள்ளவன் படித்தா பெருகும். அறிவு இல்லாதவனே உலகத்தில் கிடையாது. எல்லாருக்கும் அறிவு உண்டு. இப்போ எதை தோண்டி எடுக்கணுங்கிறாரு? நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கினால் அறிவு வெளிப்படும். அறியாமையை எடுத்துட்டோம்னா அறிவு. திருவள்ளுவர் இன்னொரு குறள்ல சொல்றாரு, அரிதோறும் அறியாமை கண்டற்றால்.
இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட போது தான்ப்பா எனக்கு தெரியுது, நேத்திக்கு இது தெரியாமல் இருந்தது. நேத்தி நாம் இது தெரியாத முட்டாள தானே இருந்தோம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம். அரிதோறும் அறியாமை காண்பது போல ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேத்தி இது தெரியாமல் இருந்ததுங்கிறது. சாக்ரட்டிஸு அவன் எவ்வளோ பெரிய அறிஞனுங்கிறதுக்கு விஷத்தை குடித்து சாகணும்னு சொல்லிட்டான். அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. என்ன அதுக்கு தப்பு பண்ணார்? அவர் அறிவை பரப்புனார், சிந்திச்சு பாருன்னு சொன்னார். அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு அது பிடிக்கல. அது என்ன சிந்திக்க சொல்கிறான்? சிந்திச்சா நம்மளை வச்சுக்க மாட்டானே, சிந்திக்க ஆரம்பித்தா நம்மளை விட்டுருவான். அப்போ சிந்திக்காமல் இருக்கிறது தான் அவனுடைய விருப்பம். எதா இருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்னு சொல்லிவிடுகிறார். ரொம்ப பேருக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவர் யோசிக்க சொல்கிறார், சிந்திச்சு பாருங்கிறார். நமக்கு தான் அது நம்பிட்டு போயிடுறது தான் நல்லது. அதில் இடையில போய் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம். சிந்திச்சு பாருறா பிடிப்பார். கடைசியில் பேச்சை முடிக்கிற போது பெரியார் எப்படி முடிப்பார் தெரியுமா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்கிறேனேன்னு நீ நம்ப வேண்டாம், நீ யோசனை பண்ணி பாரு. வீட்டில் போய் நான் சொன்னது உன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கோ, இல்லைன்னா தூக்கி போடு. அதுதான் அறிஞர்கள் பேசுறது. அதுதான் பேசுனான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் வேற ஒன்றும் சொல்லலை, சிந்திச்சு பார், உன்னையே நீ அறிவாயின்னு. முதல்ல ஒன்றை உனக்கு தெரியுமான்னு கேளு அப்படின்னு. நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்ல, என்னையே எனக்கு தெரியலன்னா இவரை எப்படி எனக்கு தெரியும்? அப்போ தண்டனை கொடுத்துட்டான். நீ சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்க. நான் வாங்க முடியாதுங்க, நான் தப்பாக சொல்லியிருந்தா வாபஸ் வாங்குவேன், நான் சரியாக தானே சொன்னேன். இந்த மதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்லியிருக்கிறதுக்கு மீறி வேறு ஏதாவது சொன்னால் கோபம் வருது. இப்போ கோப்பர்னிக்கஸ் என்னங்க சொன்னான்? பூமி உருண்டையாக இருக்குன்னு சொன்னான். இதில் ஏதாவது தப்பு இருக்கோ? அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, போப்பாண்டவர்கள்லாம் சேர்ந்து எங்கள் வேத நூலில் இருக்கிறத மாற்றி நீ சொல்கிற, வாபஸ் வாங்குன்னா. வாபஸ் வாங்க மாட்டேன்னா உனக்கு கொலை தண்டனை. கொன்னுட்டார். இப்போ இருக்கிற போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு? முந்தி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. அது கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, கேட்குறார். அவன் செத்துப்பிட்டான், அவனை சாகடிச்சிட்டான். என்ன சொன்னான்? ஒன்று உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான், யோசிச்சு பாரு, ஒத்துக்க முடியுதான்னு பாரு. அவன் பல காரணம் சொல்லி பூமி உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான். புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேரலாண்டான்னு சொல்கிறான். உருண்டையாக இருந்தால் தானே வர முடியும், தட்டையாக இருந்தால் போய் விழுந்துட மாட்டேன் கேட்குறான். அது சரிதானேன்னு யோசிக்க வேண்டாமோ? அதான் அப்படி தண்டனை கொடுத்தாச்சு. நாளைக்கு காலையில் அவனுக்கு விஷம் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி ராத்திரி சிறையில் இருக்கிறான். இருக்கிற போது அவனுடைய அடுத்த அறையில் இருக்கிற சிறையில் இருக்கிற ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கான். பாட்டு பாடுறான், ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறான். சாக்ரட்டிஸ் இது வரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை. அதோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிறை காவலனை கூப்பிடுறார். அந்த ஆளை நான் பார்க்கணும், பார்க்க முடியுமான்னு கேட்குறார். எதுக்குங்கிறார்? அவன் பாடின பாட்டு நல்லா இருக்கு, அது யார் எழுதுனா, எங்கே நீ கற்றுக்கிட்டேன்னு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிடுங்க, இன்னொரு தடவை பாட சொல்லி கேட்கணுங்கிறார். ஏண்டா காலையில் சாவ போகிற நீ இதை தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாட்டேன்னா எவனும் சாவ போகிறவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்? ஐயோ உயிர் போகுதுன்னு அழுதுகிட்டு இருப்பான். நீ ஏன் அதை இல்லை அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ அந்த கூட இருந்தவங்களாம் கேட்குறான். அனிட்டஸ்ன்னு ஒருத்தன் அவன் கேட்குறான், இப்போ என்னத்துக்கு அவனை முறையாக கூப்பிட்டு கேட்ட அப்படின்னா, இல்லைப்பா
சாகரத்துக்கு முந்தி ஒன்று தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சுக்காம செத்துறப்படாது பாரு சார். எவ்வளவு பெரிய சிந்தனை சார். தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஒன்று இருந்தது, தெரிஞ்சுக்காம செத்துட்டோண்டு எதுக்குடா? சாவுற போது இன்னும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு சாவமே. அதுதான் அறிவை தேடு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம்? திருவள்ளுவரை கேட்டால் சொல்லுவார், எது வரைக்கும் தெரிஞ்சு எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம்? திருவள்ளுவர் சொல் சாவர வரைக்கும் படிக்கலாம். நீ 100 வயசுல செத்தினா 100 வயசு வரைக்கும் படி, 98 செத்தினா 98 வரைக்கும் படி. என்னைக்கு சாந்துணையும் கல்லாதவார் யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். டேய், உனக்கு எல்லா நாடும் ஓ நாடுன்னு ஆகணும்னா இவர் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு விட்டார். ஒன்னே ஒன்று தான் இவருக்கு முதல் என்ன? கல்வி தான். அந்த கல்வியை வச்சுக்கிட்டு ஊரில் உலகம் பூரா சுற்றி வந்துட்டார். ஆமால் எந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய நாடு, யாதானும் ஊராமால் எல்லா ஊரும் என் ஊர், யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லா ஊரும் என் ஊர் தான், எல்லாரும் என் உறவினர்கள். யாவரும் கேளிர் அது சொல்றார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எப்படா நீ சாவர வரைக்கும் படிக்காம இருந்த? சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்றார். ஆக எது வரைக்கும் படிக்கலாம்? கடைசி வரைக்கும் படிக்கலாம், கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை என்பது உட்கார்ந்து அழுவுறதுக்கு அல்ல, அழவே வேண்டாம். பட்டினத்தார் பார்க்குறாரு, செத்து போனவனை தூக்கிட்டு 4 பேர் அழுதுகிட்டே போனான். அதுக்கு அவர் சொல்றாரு, செத்த பிணத்தை சாக போகும் பிணங்கள் தூக்கி கொண்டு அழுது கொண்டு போகின்றன. இவன் நாளைக்கு சாக போறான், என்னமோ இன்னைக்கு செத்தவனை பார்த்துட்டு இவர் அழுகுறார். இல்லை, நான் எது வரைக்கும் வாழ முடியுமோ அவருக்கு வாழ்ந்தாதான் அவன் மனுஷன். கடைசி வரைக்கும் வாழ தெரிஞ்சிருக்கணும், வாழணும். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா நாம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க. ஒன்றே ஒன்று, என் தலையில் அதை தான் சார் எழுதியிருக்காம்மா. என் தலையில் அதான் என்னமோ இவர் தலையில் மொட்டை அடித்து பார்த்தது மாதிரியா இல்லை எழுதியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன இதில் அதான் எழுதியிருக்கு அப்படிமா. குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், தலையில் பிரம்மா எழுதியிருக்கான்னு சொல்கிறானே, இது சாத்தியமா, இது நடக்குமா? ஏன்னா பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்க போகிறவன் கொஞ்ச நேரம் தலையை காட்ட மாட்டேங்கிறான், இங்கே ஆட்டுறான் அங்கே ஆட்டுறான். இவனா எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டியிருப்பான். எழுதி முடிக்கிற வரைக்கும் இவன் காட்டுவாங்கிறீங்க நீங்கள் அப்படிம்பார் அவர். எதையுமே காரிய சாத்தியமாக நினைச்சுப்பார், எது முடியுமோ அப்படி நினைச்சுப்பார். அவர் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார். குன்றக்குடி அடிகள் ஒருத்தர் பழனிக்கிட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர் வாழை தோட்டம் போடுறார். போடும்போது அவர் வேண்டிக்கிறார், சாமிகிட்ட வேண்டிக்கிறார், முருகா நல்லா விளைஞ்சதுன்னா, தாரெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்ததுன்னா முதல் தார் வெட்டி உனக்கு கோயில் கொடுத்துட்றேன். நல்லா விளைஞ்சது. ஒரு தார் பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு, பெரிய பெரிய காய் அருமையாக இருக்கு, எல்லாம் மலை வாழை. முதல் தாரை வெட்டினார், 450 காய் இருக்குது. இவ்வளோ உயரம், இவ்வளோ உயரம் வச்சு
சாக்க மூடி பழுக்க வச்சு வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான். அவனை கூப்பிட்டு, இந்தா இதை கொண்டு போய் பழனி கோயிலில் கொடுத்துட்டு வா. அந்த கோயில் அதிகாரி இருப்பார், ஈவோ இருப்பார், அவர்கிட்ட பழம் வந்துன்னு ஒரு சீட்டு எழுதி வாங்கிட்டு வாடா அப்படின்னு. அதில் 450 பழம் இருக்கு. எண்ணிட்டார். கொடுத்துட்டு சான்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். சரியான்னு தூக்கிட்டு போகிறான். சாமிக்கு தாறு கொடுத்து அனுப்பணுங்கிற நினப்பு இருந்ததே தவிர தூக்கிட்டு போகிறவனுக்கு சோத்துக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லை. தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறான்ல தாரை தூக்கிட்டு, அவனுக்கு போகிற வழியில் பசிக்குமே கொடுக்கணும்னு அவருக்கு அந்த ஞாபகம் வரல. கொண்டு கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வா அப்படின்ட்டாரு. போயிட்டான். போகிற வழியில் அவனுக்கு காலையிலையும் அவன் சாப்பிடல, வெயிலில் போகிறான், பசியாக இருந்தது, இறக்கி வச்சான், ஒரு 6 பழத்தை பிச்சு தின்னுட்டான். அவன் என்ன பண்ணுவான், பசி தாங்கலை, 6 பழத்தை தின்னுட்டான். கொண்டு போய் கொடுத்தான். ரசீது வாங்கிட்டு சொன்னாங்க ஐயா அப்படின்னு கொண்டு ஈவோக்கிட்ட சொன்னான். அந்த ஈவோ என்ன பண்ணார், எண்ணி பாருடான்னார். ஒருத்தனை விட்டு என்ன சொன்னார், 444 பழம் இருந்துச்சு, 6 தான் போயிட்டு இல்லை, 444 பழங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்து இவன் கொடுத்தான் இவர்கிட்ட. டேய் என்னடா 450 கொடுத்தேன், 444 அந்த ஆள் எழுதியிருக்கான், 6 எங்கடான்னா. சாமி பசியாக இருந்தது, நான் சாப்பிட்டேன், என்னால் தாங்க முடியலைங்க, அதனால். ஏண்டா சாமிக்கு கொடுத்தது நீ தின்ன? ஏண்டா சாமிக்கு பூஜைக்காக கொடுத்தது பஞ்சாமிர்தத்துக்காக நான் கொடுத்து அனுப்புனேன், அதை நீ தின்னிருக்கிய, பாவி உருப்பிடுவியா, போவையா, வருவியான்னா பெரிய ஒரு சாட்டை எடுத்துட்டு வந்து அடி பின்னி விட்டார். இந்த பயலை கட்டி போடுறா தூணில் அப்படின்ட்டு. முருகனுக்கு கொடுத்தா இந்த பையன் தின்றுருக்கிறான். முடிஞ்சது ராத்திரி படுக்கிறாரு, சாப்பிட்டுட்டு தூக்கத்தில் முருகன் வர்றான், கனவுல முருகன் வர்றான். பா நீ அனுப்பின வாழைப்பழம் ரொம்ப ருசியாக இருந்துச்சுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது, இவ்வளவு ருசியான பழம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. 6 பழம்னாலும் 6 பழம், என்ன பழம் தெரியுமான்னார். என்ன 6ஆ? 444 இல்லை கோயில், அது எனக்கு தெரியாது, கோயிலுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு தெரியாது. அந்த ஏழை சாப்பிட்டான் பாரு 6 பழம், அது நேரடியாக எனக்கு தான் வந்ததுன்னார். என்னங்க அதுக்கு அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் ஒரு மடாதிபதி, அவர் சொல்றார், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதுதான் இறைவனுக்கு சேர். இறைவனுக்கு நேரா செஞ்சினா ஏழைக்கு வராது, ஏழைக்கு செஞ்சினா ஏழைக்கும் கிடைக்கும், இறைவனுக்கும் போய் சேரும். வாரியார் சாமி இதை எப்படி சொல்லுவார் தெரியுமா? அழகா சொல்லுவார். தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா, இப்போ தபால் போடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நின்று போச்சு. என்ன, தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா அது தபால் பொட்டிக்கும் போகும், தபால் ஆபீஸுக்கும் போகும். அங்கே போய் தானே முத்திரை குத்தி அனுப்புவான். தபால் பொட்டியில் போடுறது தபால் பொட்டிக்கும் போகும், தபால் ஆபீஸுக்கும் போகும். தபால் ஆபீஸ்லேயே நேராக கொண்டு கொடுத்தா தபால் ஆபீஸுக்கு தான் போகுமே தவிர தபால் பொட்டிக்கு வராது. ஆண்டவன்கிறது தபால் ஆபீஸ், அடியார் என்பவன் தபால் பொட்டி. இதில் போட்டினா இவனுக்கும் போகும், அவருக்கும் போகும். அதை திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றார். அவர் சித்தர் இல்லையா, அவர் அழகா சொல்றார்.
2 கோயில் சொல்றார். ஒன்று நடமாடுற கோயில், இன்னொன்று படமாடுற கோயில். அது நம்ம கோயில் சாமி பசுபதீஸ்வரர் இருக்கிறது படமாடும் கோயில், நீங்களும் நானும் நடமாடும் கோயில். அவர் சொல்றார், நடமாடும் கோயில் நம்பருக்கு 1 ஈயின். நம்ம மனுஷனுக்கு 1 கொடுத்தீங்கன்னா படமாடும் கோயில் பகவருக்கு அங்கு அது ஆமே. படமாடும் கோயிலில் இருக்கிற பகவனுக்கு அது போய் சேரும். படமாடும் கோயில் பகவருக்கு 1 ஈயின். படமாடும் கோயிலில் கொண்டு நேராக கொடுத்தீங்கன்னா நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு அது ஆகா. ஏழை எளிய மக்களுக்கு உதவுனா அங்கே போய் சேரும். இங்கே எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்லை, படிக்கிறோமே அதனுடைய உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம அதனுடைய உட்பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம தமிழில் இருக்க மாதிரி நுணுக்கமாக உலகத்துக்கே செய்தி சொன்ன நூல்கள் வேறு மொழிகளில் இல்லைங்க. நம்ம மொழியில் அவ்வளவு இருக்கு, இருந்தும் நாம ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்? பாரதியார் சொல்லுவார், எல்லாத்தையும் படிக்கிற ஆழ்ந்து அந்த கவி உளம் காண்கிறார். கவியுடைய உள்ளம் என்னங்கிறது உனக்கு தெரியலையாடா? நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் வழியில் வாழணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்ன செய்வேன்னா, எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினச்சி பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன். யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு ஐயா வாங்கன்னா, தெரிஞ்ச ஆள் கூப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனால் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. இங்கே வாங்கண்ணா போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னா? ஆமாண்ணே. அப்போனா கிட்ட வாங்கண்ணா, ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். போன உடனே ஓங்கி பொலார்னு ஒன்று அரைஞ்சான், புட்டேர்னு கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவரை எனக்கு முந்தி புத்தி தெரியாது. கூப்பிட்டாரு, அடிக்கிறாரு, அரை விட்டார். கண்ணுகள்லாம் அப்படியே மின் மின்னு மின்னுங்குது. நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒன்று கேட்டேன், இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கக்கூடாதுங்களா? அடித்தவனே ஏன்டா என்ன அடித்தேன்னு கேட்கக்கூடாதா? எதுக்குங்க என்ன அடிச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில், ஏதாவது கேட்டின்னா இன்னொரு அறை விழுவுன்னா. நான் பார்த்தேன், ஒன்று போதும், ஒன்று போதும். இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்த மனசு வருமா? இதே நினைப்பார், இதே நினைப்பா ஓடுது. அவன் யாரு, எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான்? சரி அடிச்சிட்டான், இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை அடுத்தது அதானே, அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம், நம்மளால் முடியாது. அவனை அடிக்க நம்மளால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸில் சொல்லலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நான் என்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி கை தட்டுறீங்க. நீங்கள் கை தட்டுற பொருளில் நான் சொல்லலை. செலவு ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்று தான் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள்.
நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம்? இன்னார் செய்தாரை ஒருத்தல்ங்கிறார். ஒருத்தல்னா தண்டித்தல். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான். சரி, இப்போ நம்மளை அடித்தான், அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சுடலாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுதானே நமக்கு பர்மனண்ட்டு தண்டனை. இப்போ அடித்தவனை திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான். அவன் மட்டும் மறுபடியும் கோபமாக போவான், மறுநாள் அடித்தாலும் அடிப்பான். என்ன இப்போ இதை செஞ்சிங்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னா. நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நன்னயம் செய்துட்டின்னா அவன் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா, வாழ்நாள் பூரா அவனுக்கு அடிமை மாதிரி இருப்பான். உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம், இவர் நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான். அதனால நம்ம என்ன செய்வோம், ஒரு நன்மை செய்வோம். எப்போது அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சிடலாம் அப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கிறான்னா சார், என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான், ஆனால் அவனை அடிக்கிறான், குத்துறான், காலால் ஒட்டி உதைக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான். அவன் கிடந்து தவிக்கிறான். நான் போய் இப்போ நன்மை செய்வோம், திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோம்ட்டு கிட்ட போய் ஏன் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னு. நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடித்தா நான் கேட்காம எப்படி போகிறது, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. போயா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் என்ன தெரியாது? அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிற அப்படின்னா எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. இந்த மாதிரியா 10 ரூபா வாங்கினான், 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா எப்போ கேளு, அப்புறம் தரேன் ஏதோ சொல்கிறான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட, ஏண்டா படுவாவி பயலே 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியடா 10 ரூபாயன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னா, என்ன சொன்னான், 4 வருஷம் பெரியதா, அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ அவசரப்படுற, 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4, அதுக்கெல்லாம் ஏன் பறக்கிற அப்படின்னு. இவனை உதைச்சா என்ன? யோ 10 ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கலாமா அப்படின்னு. யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் எண்ணி குடியா அப்படின்னா. அது சரிதானே அவன் கேட்குறது. நான் பார்த்தேன், நன்னயம் செய்து விடல், டக்குன்னு ஒரு 10 ரூபாயை எடுத்து, இப்போ தான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர், தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் ஊராங்கிட்டெல்லாம் கடன் வாங்கி அவனும் அடிக்கிறான். இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். இனிமேல் பணம் வேணுன்னா இவரே வச்சுக்கலாங்கிறான். ஒரு 50 ரூபா வேணுன்னா ஒரு 5 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் எவ்வளவு வேணுமா தகுந்த மாதிரி அறைய எண்ணி கொடுத்துருவேன். இப்போ 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னு. ஐயோ திருவள்ளுவர் சொன்னபடி நினச்சா சரி நடந்தோம்னா தினம் அடி வாங்கணும் போல இருக்க. அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளை வச்சுக்குவோம் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வருத்தமாக இருந்துச்சு. திருவள்ளுவரை திருக்குறள் எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்கிறார்.
அந்த குறள் அற்புதமான குறள். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. டேய், நான் சொன்னேன்னு எல்லா பயலுக்கும் நன்மையை செஞ்சுவிட்டு வாங்கிட்டு கிடக்காதடா. திருவள்ளுவர் சொல்றார். நான் உன்னை நன்னயம் செய்து விடல்னு சொன்னா எல்லா பயலுக்கும் செய்ய சொல்லல. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயும் ஒரு தப்பு இருக்குன்னார். அவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. அவன் உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் திரும்ப நன்மை செஞ்சா அவன் மனம் திருந்தி இருப்பானான்னு பாரு, அவனுக்கு நன்மை செய். எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு வாங்கிட்டு கிடக்காதேங்குது. இதான் ஆழ்ந்து கிடக்கும் அவனுடைய கவி குலத்தை தெரிந்து கொள்வதுன்னார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முழுக்க படிச்சாதானே தெரியும். திருவள்ளுவர், நான் இன்னைக்கு காலையில் வரும்போது இந்த மகாராணி சில்க்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதில் பார்த்தா காலையில் கடை திறக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்கிறார். ஒரு திருக்குறள் சொல்லி கடை திறக்கிறார். நான் எங்கேயுமே அப்படி பார்த்ததில்லை. நான் அவரை போய் பாராட்டிட்டு வந்தேன். ஐயா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு. நான் முந்தியெல்லாம் காலையில் தான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ மாலையில் ஒரு தடவை சொல்கிறேன்னு சொன்னேன். திருக்குறளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி இது செய்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. நான் இந்த ஊரில் அதை பார்த்தேன். பரவாயில்ல, கரூர் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்கிறார். நம்ம சொல்கிறோம்ல, என் தலையில் எழுதியிருக்கான் பிரம்மா எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்கிறோம்ல. பிரம்மா எழுதியிருக்கானா? அப்படி தான் எழுதியிருக்கானா? சரி, அப்படியே எழுதியிருக்கான்னு வைங்க, அதுதான் வாழ்க்கையா? சார், எனக்கு கால் விளங்காது, இந்த கால் நொண்டி பிறக்கும் போதே அப்படின்னு வச்சுங்க. நம்மளை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான், படைச்சிருக்கான். கால் இல்லாதவனா நொண்டிக்கிட்டே கிடன்னு சொல்லி அனுப்பிட்டான். சும்மா கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு கிடந்துடலாமா, இல்லை அதை வச்சுக்கிட்டே எப்படி முன்னேறலாம்னு பார்க்கலாமா? திருவள்ளுவர் சொல்றார், பொறியின்மை யாருக்கும் பழி என்று. இல்லாமல் இருக்கலாம் ஐயா, ஒருத்தர் கண்ணே இல்லாமல் இருக்கலாம். நான் திருவாரூரில் ஒரு கல்லூரியில் பேச போனேன். பார்வை இல்லாதவர் தான் பிரின்சிபல். அங்கே எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? கடவுள் அவரை ஒன்றும் தெரியாதவனை ஆக்கி அனுப்பிட்டாரு. அவர் அப்பதான் போச்சு, செல்லாம் போச்சா போடான்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா வீட்டில் எங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? இல்லையே, அதை மீறி முன்னேறணும்னு நினைக்கிறான். என்ன விதினா என்னங்க? ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணம் ஆகி ஒரு 90 நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு 60 நாள் ஒன்று முடிஞ்சது, 30 நாளும் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அவன் வேற எதை பற்றியும் கவலைப்படல. 90 நாளும் ஓட்டிட்டான். 91வது நாள் காலையில் மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறான். இவன் பார்த்துட்டு கேட்டான், இன்னைக்கும் அதுதானான்னா. என்னன்னா ரவா உப்புமா வச்சிருக்கான். இந்த 90 நாளுமே ரவா உப்புமா தான், 91வது நாளும் ரவா உப்புமா தான். இன்னைக்கும் அதுதானா? அதுக்கு அவன் பொண்டாட்டி சொன்னா, என்னைக்கும் இதுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியாதுங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஃபன் இதுதான் அப்படின்னா. ஐயையோ, தெரியாதவளை போட்டு நம்ம என்ன பாடப்படுத்தக்கூடாதே, வா பெரிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம், நிறைய பலகாரங்களை காட்டுவோம், காட்டி நல்லது நாளது தெரிஞ்சுக்கிட்டா எது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு செய்வா, நல்லாயிருக்கும், மாற்றிடலாம் இவளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனான். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால், சார் ஐயா வாங்க, இந்த சாதாரண டீ கடைக்கெல்லாம் போனோம்னா சூடாக என்ன இருக்குன்னு கேட்டால்
அது இருக்குது இது இருக்குன்னு ஏதாவது சொல்லுவார். நாம் அதில் ஏதாச்சும் கேட்கலாம். பெரிய ஹோட்டலுக்கு போனால் அவரும் பேச மாட்டார், நம்மளும் பேச முடியாது. ஒரு சீட்டை எடுத்து அப்படி கொடுப்பார் கையில், அது மெனு கார்டும்பார். அதில் இருக்கும் வரிசையாக, அதை பார்த்து நம்ம சொல்லணும். அதில் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு. நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதது மட்டும் இல்லை, தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கிறான். இப்படியே பார்த்தான், ஒன்றும் புரியல. ஓரத்தில் 1 2 3 இருக்குது, அதுதான் அவனுக்கு தெரியும். ஒரு 10 வரைக்கும் தான் தெரியும். அது பார்த்தான். சரி, இதை வச்சு ஒப்பேத்துவோம் அப்படின்ட்டு நம்பர் 8 கொண்டான்னா. அதில் 8ங்கிறது ரவா உப்புமா. அவன் கொண்டு வந்து வச்சான். இவன் பார்த்தான், ஐயையோ ரவா உப்புமாவை தெரியாதனமாக 8 சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. இப்போ அவன் முன்னாடி கேட்டால், நான் அதே செய்கிறேன்னு தானே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, இங்கேயும் வந்து அதுக்கே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே, ஏன்னா ஆர்டராக பண்ணேன், நம்பர் சொன்னேன் அது வருது அப்படின்ட்டு. இல்லை இல்லை, இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு. சமாளிக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறேன், இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருன்னா. சாப்பிட்டான். இப்போ அடுத்தபடி என்ன செய்யலாம், வேறு ஏதாவது மாற்றி சொல்லணும்ல. இளவு நம்பர் சொன்னோம்னு 9 கொண்டா அப்படிங்கிறோம்னு வச்சுக்கோயேன், அவன் அரிசி உப்புமாவை கொண்டாந்து வச்சான்னா இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஒரு சனியை எய்த்தாப்புல என்னடா சாப்பிட்றான்னு பார்த்தான், அவன் ரவா உப்புமா சாப்பிட்றான். இவன் நேரம் அவனும் ரவா, அவனுக்கு அது பிடிக்கும் போல இருக்க, கேட்டு வாங்கி சாப்பிட்றான். சரி, இப்போ சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடித்தவொடனே வேறு ஏதாவது மாற்றுவான்ல. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து அது சொல்லலான்னா. அந்த பேரர் வந்தார், சார் நெக்ஸ்ட் அப்படின்னா. அந்த பயலுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ரிப்பீட்னா. மறுபடியும் அதையே கொண்டான். நம்ம பையன் என்ன நினச்சான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவனும் வந்து சார் நெக்ஸ்ட்டுன்னா ரிப்பீட் அப்படின்னா. மறுபடியும் வந்து ரவா உப்புமா வந்து இதை தான் சொல்கிறான். ரவா உப்புமாவை இவன் விட்டுடலான்னு நினைக்கிறான், ரவா உப்புமா இவனை விட மாட்டேங்குது. அதுதான் என்ன சொல்கிறான், இதுதான் விதிங்கிறான். இதுக்கு பேர் தான் நீ விடலான்னு நினைப்ப, அது ஒன்று விடாது, இதாண்டா விதின்னா. ஆனால் அறிவுபூர்வமாக நினச்சி பார்த்து அதை மாற்றிக்க முடியும் இல்லையா. நான் சார் ஒன்று சொல்கிறேன், விதியை நான் எப்போ என் வாழ்க்கையிலேயே விதியை பயன்படுத்தி வெற்றிகரமாக சமாளித்தேன், அதை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் ஒரு அதுக்கு வந்து 109 வயசு கிழவி, ரொம்ப காலமாக இருந்துச்சு, முடியாமல் கிடந்துச்சு, அது இறந்து போச்சு. 109 வயசில் ஒரு கிழவி இறந்ததுன்னா வருத்தமாகவா இருக்கும்? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சரி அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப நாளாக பாடாப்படுத்தியிருக்கு, படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கு. அந்த அம்மாவும் அதுக்கும் கஷ்டம் தானே, அதுக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை அப்படின்ட்டு அப்பாடான்னு இருக்கோம். எல்லோரும் முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்தாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவன் எல்லாம் வந்து அதெல்லாம் வேலை முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோம். அவங்க லீவு போட்டு தானே வந்திருப்பாங்க, ஊருக்கு போகணுன்ட்டு பார்ப்பாங்கல்ல, கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது சொன்னாங்க, எல்லோரும் போயிடக்கூடாது, யாராவது ஒருத்தராவது வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கணும், இருந்து வர்றவங்களுக்கு வர்றதுக்கு 2 நாள் கழித்து சில பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா சொல்ல, எனக்கே அந்த பாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்குது. நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன், இந்த பாட்டி நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எந்த உறவு முறையில் நம்ம வீட்டில் அது இருக்குது அப்படின்னேன். நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், அது படுத்தே இருக்குது, என்ன அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் சித்தப்பா இருந்தார்லடான்னார். இருந்திருப்பார். அவர் மாமியாவோடன்னார். நிறுத்துங்கன்ட்டு
கிளம்பி வேணா இருந்துட்டு போட்டும், அதுக்காக நீ உறவு முறையெல்லாம் சொல்லி என்னை பாடாப்படுத்தாதப்பா. அந்த மாதிரி இருந்தது. அது போயிட்டு எல்லாம் வந்தவங்களாம் சொல்கிறான், நாங்களாம் போகிறோம் வரோம், நீ யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா யார் இருக்கிறதுனா எல்லோரும் சேர்த்து என்ன நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயா நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள்லாம் போகிறேங்கிறீங்க, என்னை இருக்க சொல்கிறீங்களே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது இல்லைடா, வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்லணும், அது உனக்கு தான் சரியாக வரும்னு சொன்னேன். நான் என்ன அப்படி சொல்கிறவனான்னு கேட்டேன். எங்கள் சித்தப்பா இருந்தவர் சொன்னார், இல்லைடா 18 வருஷமாக ஒரே பாடத்தை நடத்திட்டு இருக்கல நீ பள்ளிக்கூடத்தில், அந்த புஸ்தகம் மாறவே இல்லை, 18 வருஷமாக நடத்திட்டு அதே திரும்ப திரும்ப நடத்திட்டு, அதுமாரி வர்றவங்களுக்கெல்லாம் அதே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும்னு போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வர்றவங்ககிட்டலாம் சொல்லணும்ல. சார் எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார், செத்து போன அன்றைக்கே வரலாம்ல, வரல, அவன் எங்கே போட்டான். 4 நாள் கழித்து துக்கம் கண்டுக்கிறதுக்காக வர்றார். ஆனால் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துண்டை எடுத்து வாயில் வச்சு பொத்திக்கிட்டு வர்றான். அப்படி பொத்திக்கிட்டு அப்படி வர்றான். தம்பின்னா வாங்கண்ணே உட்காருங்க, பாட்டி பாட்டி தான். அவன் சந்தேகத்திலே வர்றான், செத்தது பாட்டியா? அவன் ஒன்றும் தெரியாமலே வர்றான்னு வச்சுக்கலேன். தம்பி பாட்டி, பாட்டி தான், உட்காரு. என்ன பண்ணுச்சு? 109 வயசில் ஒரு கிளவி சாவறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு 109 வயசு ஆனதே ஒரு காரணம்தான். இவன் கேட்குறான் என்ன பண்ணுச்சின்னு கேட்குறான். அது கேட்கணுங்கிற முறைப்படி கேட்குறான் அவன், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுச்சின்னா நான் சும்மா ஏதாவது சொல்லணும்ல, இந்த பக்கம் வலிக்கு, அது பேசியே ரொம்ப காலமாச்சு. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. நம்ம டாக்டர்கிட்டலாம் கொண்டு காமிச்சோம், முல்லை இறந்து போச்சு அப்படின்னு. அதுக்கு வந்தவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னு. ஏன் நானே சும்மா சொல்கிறேன், அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான், ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க? அவர் என்ன டாக்டர்? அவர் யமனுக்கு ஏஜென்ட் மாதிரில வேலை செய்கிறாரு அப்படின்னு. நான் என்னமோ சொல்கிறேன், அதுவே விட மாட்டேங்கிறீடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அடுத்தவன் வர்றவனுக்கு சொல்லலாம்ல, அதுக்காக என்ன செஞ்சுருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்க வேண்டியது தானே. எதை 109 தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டு போய் அது வழியிலேயே போய் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நம்மளை பாடாப்படுத்தணுங்கிற ஆசையில் சொல்கிறான். அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானேன்னா, சரி அடுத்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு போச்சுட்டேன். அடுத்தபடி ஒருத்தன் இதேமாரி துண்டு, நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, துக்கத்துக்கு வர்ற ஆட்கள் துண்டை வாயில் வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுது. அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான், நம்மளுக்கே துக்கம் இல்லை, போனது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதில் இவருக்கு என்ன துக்கம்? இவர் வீட்டுக்கு அந்தாண்ட உள்ளவர், அவர் வரும்போது வச்சுட்டு வர்றாருன்னா துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம், தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி அப்படிங்கிற விஷயத்த உண்மையை நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஆள் வந்தான், தம்பி நான் உட்காருங்கண்ணே. பாட்டி, பாட்டி தான், உட்காருங்க. என்ன பண்ணிச்சேன்னு நான் சொன்னேன், இங்கே வலிக்குதுன்னு சொன்னிச்சு, தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. தஞ்சாவூர் சொன்னதா, ஏன்னா மேற்கொண்டு அவனை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. சார் வந்தவன் அதோட போகலாம்ல சார், ஒரு காப்பியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகலாம்ல, ஏன் தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனீங்கிறான். என்னடா இது, தஞ்சாவூரை சொன்னால் விடுவான்னு பார்த்தா இவன் தஞ்சாவூருக்கும் ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு, ஏங்க தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனால் என்னன்னு. அட ஏன் தம்பி, தஞ்சாவூரில் வைத்தியமாக பண்ணுறான், வியாபாரமில் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன கை வைத்தியமாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா,
சரி அடுத்த ஆளுக்கு கை வைத்தியம் வச்சுக்கலாம் போட அப்படின்னுட்டு அனுப்பி விட்டுட்டு பார்த்தேங்க. இப்போ என் மனசு கஷ்டமாக எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறான். இப்போ அவனுக்கு கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? ஏதோ அந்த கிழவியை நான் கொண்டு விட்டது மாதிரியும், இவன் எல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேட்குறானே தவிர துக்க விசாரணைக்கு வந்தவன் மாதிரி தெரியல எனக்கு. என்ன அப்புறம் ஒருத்தன் வந்தான், தம்பி நான் உட்காருங்க, பாட்டி பாட்டி தான் என்ன பண்ணிச்சு, அடுத்து அதானே கேட்பான் என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு. அவனுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன, நான் ஏதாவது சொன்னாதானே அவன் கேட்கலாம். நான் தான் ஒன்றும் பண்ணலைன்னா ஐயா என்னடா இவன் இந்த மாதிரி ஏடா கூடமாக பேசுகிறானேன்ட்டு அப்புறம் அவனா விதி முடிஞ்சு போச்சுங்க விடுங்க. அது சார் தான்ட்டு போயிட்டான் சார். இப்போது இந்த விதிங்கிறது எதுக்கு சௌரியமாக இருக்குன்னா, காரணம் சொல்ல முடியாமல் ஒன்று நடந்துட்டுன்னு வைங்க, அதுக்கு இதை போட்டோம்னு வைங்க, அவனும் அடங்கிடுவான். இப்போ எது சொன்னாலும் கேள்வி கேட்டான்ல, இப்போ நான் விதி என்ன இப்போ ஏதாவது சொன்னானா? அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒருத்தங்கிட்ட நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, இந்த டாக்டர்கிட்ட காமிச்சேன்னு, அது நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டால் அவர் எங்கள் ஊரில் வந்து கைராசி டாக்டர்னு அவருக்கு பேருங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவர் தந்தி கொடுத்தார், அப்போல்லாம் தந்தி தானுங்களே, தந்தி கொடுத்தார். ரொம்ப சீரியஸாக இருக்கார் வாங்கன்னு உடனே சொந்தக்காரன் ஒரு 25 பேர் வந்துட்டான். நெருங்கின சொந்தக்காரங்க ஒரு 25 பேர் வந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்க தவிர போக மாட்டேங்குது. வயசானவர் இழுத்துக்கிட்டே இருக்க போகல. வந்தவங்களாவது போகலாம், அவனும் போக மாட்டேங்கிறான். ஒரு வழியாக இருந்து முடிச்சுக்கிட்டு போவோங்கிறான். இதில் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 25 பேருக்கு தினம் 3 வேளையும் சாப்பாடு போகிறதுன்னா எவ்வளவு செலவாகும்? பாவம் அந்த ஆள் அதுக்காக வச்சுருந்த செலவெல்லாம் இதிலேயே போயிடும் போல இருக்கு. அவன் பார்த்தான். அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான், தினம் இட்லி போட வேண்டாம், நாளைக்கு பூரி போடுங்கிறான். அட பாவி போயிடுவோட, நானே எப்படா சமாளிக்கிறதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறான் 11 மணிக்கு நாங்கள் ஒரு டீ குடி போனோம்னா, அட சரி போ. ஒரு 7-8 நாள் ஆகிட்டு வந்தவன் போக மாட்டேங்கிறான். இருந்து முடிச்சுட்டு தான் போகிறதுங்கிற உறுதியில் இருக்கான். அவங்க அப்பாரு அவரும் போக மாட்டேங்கிறார், அவரும் இருந்துக்கிட்டே இருக்கிறார். அவரும் போக மாட்டேங்கிறாரு, இவனும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போயிட்டே இருக்கு, செலவாகிட்டே இருக்கு. அவனுக்கு ராத்திரியில் தூக்கம் வருமா சார் அந்த தலைவனுக்கு? அவன் ஒரு 2 மணி இருக்கும், தெருவில் நடக்கிறான், அப்படி தூக்கம் இல்லை, கவலையில் நடக்கிறான். அடுத்த வீட்டுக்காரன் வந்தான், என்ன ராத்திரியில் இப்படி நடந்துக்கிட்டு நிற்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, நல்லப்பா இந்த பாரு திண்ணையில் பாரு. ஆமாம் நிறைய பேர் படுத்திருக்காங்க. ஐயோ பொண்டுவெல்லாம் உள்ளே படுத்திருக்குப்பா. தந்தி கொடுத்துட்டடா தெரியாமல், சீரியஸாக இருக்காருன்னு எல்லாம் வந்துட்டான். போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். பணம் போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. என்னென்ன நீ இந்த ஊரில் இருக்கிற, இவ்வளவு விவரமாக இருக்கிற, உனக்கு இது தெரியலையே? என்ன நம்மகிட்ட கைராசி டாக்டர்கிட்ட கொண்டு காட்டலாம்ல. காமிச்சா உடனே அப்படிங்கிறீங்க, 100 ரூபா செலவாகுமா? நாளைக்கு கொண்டு காட்டுப்பா. அதே மாதிரி அவன் கொண்டு போனான் சார், ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சு கொண்டு போனான். அவர்கிட்ட போய் சொன்னான், 7 நாளாக இப்படி இழுத்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது, வீட்டில் ரொம்ப பேர் வந்துட்டாங்க, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாகிட்டுருக்கு சார் டாக்டர். அப்புறம் தான் எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு போனால் நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறான், சார் அறிவு இருக்கா அவனுக்கு? இத்தனை நாள் என்ன பண்ண?
அன்றைக்கே கொண்டாட வேண்டியதானே. உங்களுக்கு எவ்வளோ பட்டாலும் அறிவு வராதரா அப்படின்னா, தெரியல சார் மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் இப்போ பாருங்கன்னா கையை நீட்டிங்க. அவர் பொதுவாக அவர் அப்பா ஒரு கையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தா, அப்படி வச்சா தூக்கிட்டு போட்டான். சார் முடிஞ்சு போச்சு சார். அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போன்னு சொன்னதே கிடையாது சார், தூக்கிட்டு போன்னு தான் சொன்னது. தூக்கிட்டு போ. அந்த டாக்டர் ஒரு தடவை என்னக்கிட்ட, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சென்னைக்கு போயிட்டு வரேன், ட்ரெயினில் வர்றேன், விடிய காலம் 4 மணிக்கு வந்து நிற்கிது ட்ரெயின். இந்த ஆளும் அதில் வந்திருக்காரு போல, எனக்கு தெரியாது. அவர் அங்கே இறங்கி பின்னால் வர்றாரு, நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். புலவரே என்னார். ஆஹா, அவர் சவுண்டு மாரி இருக்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன், அவர் தான். நீங்களும் இதில் தான் வந்தீங்க? ஆமாம், இதில் தான் வந்தேன். இருங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஐயோ வேணாம் சார், ஏன்னா கைராசின்னா கைப்பட்டாலே ஒரு வேலை, நம்ம கூட வரும்போது கையை பட்டால் நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, இல்லை சார் நான் முந்தி போகிறேன் சார், நீங்கள் வாங்க அப்படின்னு. எப்படி போவீங்கன்னு, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார், நம்ம கார் வந்திருக்கோம், நான் உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன் வாங்கய்யா அப்படின்னா. விடமாட்டான் போல இருக்கடா இந்த ஆள் அப்படின்ட்டு, சரி வாங்க என்னமோ இன்றைக்கி நம்ம கதை இப்படின்னு ஒரு முடிவில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்ன்ட்டு, சரி சார் வாங்க சார். அந்த டிரைவரை போய் பின்னால் உட்காருன்ட்டார். அவரே ஓட்ட ஆரம்பித்தார், என்னை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டார். போகிற வழியில் ஒரு இறந்து போன உடம்பை தூக்கிட்டு வராங்க, டெட் பாடியை கொண்டு வரானு. அதை இவர் பார்த்துட்டார் சார், வண்டியை ஓரமாக நிறுத்தினார். என்கிட்ட கேட்குறாரு, நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறான் சார். அவர் ஊரில் இல்லாத போது இவன் எப்படி செத்தான்னு கேட்குறாரு. என்னமோ தெரியல சார், உங்கள் வேலையை வேற எவ்வளோ செஞ்சுருக்கான் போல, விடுங்க வாங்க, என்னை கொண்டு பத்திரமா வீட்டில் விட்டுட்டு போங்க, நீங்கள் பக்கத்தில் வேற இருக்கீங்க, கையை பற்ற போடும் அப்படின்ட்டு நான் போய் சேர்ந்தேன்னு வைங்க. அதை மாதிரி கைராசி டாக்டர்கள் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம விதி முடிஞ்சதுன்ட்டு இன்னும் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா செலவாகும்ல, கொண்டு போனால் பாருங்கள். அதுமாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நன்றாக வாழ தெரிந்து கொண்டால் போதும். விதி இருக்கா இல்லையா கவலைப்படாத, இருந்தால் தான் நீ என்ன பண்ண போகிற, இல்லைன்னா தான் என்ன பண்ண போகிற. புத்தர்கிட்ட போய் கடவுள் இருக்காரான்னு கேட்டான், சிரிச்சார். அவர் சிரிச்சார். என்னையா சிரிக்கிறீங்க, பதில் சொல்லக்கூடாதா? இப்போ இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, இல்லைன்னா என்ன பண்ண போகிற. அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ண போகிற. இல்லை, வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள், அதுதான் வாழ்க்கை. அது இருக்கா இது இருக்கா, உனக்கு ஏண்டா இந்த கவலையெல்லாம். நேர்மையாக வாழ்க்கைங்கிறது என்னன்னா வாழணும். வாழ்கிற போது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோன்னா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்னா. உன்னால் நல்லது செய்ய முடியவில்லையா, கவலை இல்லை, கெடுதல் செய்யாமலாவது. இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணாத வாழ்க்கையை வாழு, அதுதான் வாழ்க்கை. அவ்வாறு வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயமும் நல்ல சமுதாயமாக நல்லதாக அமையும். ஆகையினால நாம் எல்லாரும் வாழுகிற பொழுது ஒன்றை தெரிந்து கொண்டால் போதுமானது. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்மகிட்ட சொல்கிற போது பார்த்திங்கன்னா பெரியவங்க, நம்ம நிறைய வயசு கூடுதலாக உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. நம்மகிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, இளைஞர்கள் இப்போ நல்லா இல்லை, நம்ம நினைக்கிறோமா இல்லையா சார், எல்லாம் கெட்டு போயிட்டான் சார், வீணாக போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு சொல்கிற, அவன் கிராப் வச்சுருக்கான் பார்த்தீங்களா சார், இந்த இப்படி நீட்டி. உனக்கு என்ன, இப்போ வச்சுருக்கான். நான் வச்சுருந்ததே எங்கள் அப்பாக்க. இப்போ இது மோசமான வெட்டியிருக்கானா, ஏதோ சுமாராக தானே வெட்டியிருக்கிறேன். எங்கள் அப்பா இது முதல்ல வெட்டிட்டு வந்தபோது அவருக்கு பிடிக்கல சார், நீ உருப்பிட மாட்டேடான்ட்டார். எப்போ கிராப்பு வெட்டுறியோ நீ உருப்பிட மாட்டேன்னார். ஏன் கிராப்பு வெட்டினேன்னா,
உருப்புறதுக்கும் கிராப் விட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பெண்கள்லாம் உடை உடுத்துறத பார்த்தீங்களா சார்? எல்லாம் சுடிதார் போட ஆரம்பிச்சிருச்சு சார். உனக்கு என்ன? வாழ்க்கையில் சில இந்த கல்யாணம் நடக்குது இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க சார். என்னால் காலையில் போக முடியல, சாயந்தரமாக போய் வாழ்த்து சொல்லிட்டு வருவோன்ட்டு போகிறேன். போய் பார்த்தா பொண்ணும் அங்கே இல்லை, மாப்பிள்ளையும் இல்லை. பொண்ணோட அப்பா இருந்தார். என்ன சார் பொண்ணு மாப்பிள்ளையை காணுமே, கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்களேன்ட்டு கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை தம்பி சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். என்ன இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ சினிமாவுக்கு போயிருக்காங்க? என்ன இல்லை, காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அது அவ்வளவு நல்லா இருக்காது, மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு. இப்போ போயிட்டாங்க. இதில் நாம் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஏதோ சின்னஞ்சிறுசுகள் அது போனால் போயிட்டு போகுது, சௌரியமாக போயிட்டு போகுது அப்படின்னு. பக்கத்தில் ஒரு கிழவி நின்றுட்டு இருந்துச்சு, வயசான அம்மா. ஆண்டவனே இருந்துச்சு. ஏம்மா நீ எதுக்குமா ஆண்டவனை கூப்பிட்ற, என்ன விஷயம்னு? என்ன தம்பி காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டுதோ அப்படின்னு. போனால் உனக்கு என்ன? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் அதுக்கு எப்போ ஆகிருக்கும், 60-70 வருஷத்துக்கு முந்தைய ஆகிருக்கும். அந்த நினைப்பில் சொல்லுது. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்க்குறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டு, அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு. அது கெட்டது விட நான் சொன்னேன், நீ மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா நீ பார்த்துருந்தீன்னா என்னம்மா ஆயிருக்கும்னு. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காது, அந்த அம்மாவோட முக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டா. சார் அந்த காலத்தில் இருந்தது என்ன, இப்போ மாற்றம் தானே. சாயந்தரமே போகிறாங்க அப்படின்னா இது புதுசாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல, அதனால சொல்கிறார். அப்போ கோயிலுக்கு போனாங்க, இப்போ சினிமாவுக்கு போகிறாங்களே, எங்கேயோ போகிறாங்க. வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கங்கிறது தான் முக்கியமே தவிர, இங்கே இப்படி இருக்கா, இந்த உடை இப்படி இருக்கா, நடை உடை பாவனை மாறி இருக்கா, அதில் என்ன இருக்குது? மாறட்டும், எது வேணாலும் செய்யட்டும். அந்த ஒழுக்கம், நல்ல பண்பாடு இவைகளிலிருந்து மாறாமல் இருந்தால் அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. உடை மாறலாம், இது காலத்துக்கு காலம் மாறக்கூடியது தான். மாறுதல் என்பது தான் மாறாததுன்னா. உலகத்தில் மாறாமல் இருக்கிறது எதுன்னா மாறுதல். மாறிட்டு தான் இருக்கும். பழைய கரூரா இப்போ இருக்குது, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய இருந்த கரூர் இப்போ இல்லை. எப்படி இருக்க முடியுங்க? மாறிக்கிட்டே தானே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். ஆகையினால அவைகளுக்கு இடையில் நாம் வாழுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம், எதுக்காக வாழ்கிறோமோ அந்த ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாரையும் அனுசரித்து போகிற வாழ்க்கை. அப்போ ஒரு பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், தூக்கமே வர மாட்டேங்குது. படுத்தானா தூக்கம் இல்லை, பார்த்தா வியாபார கவலை, உட்கார்ந்தா கவலை, மாமா அப்படி போகிறானே, என்னென்னமோ கவலைகள். அது இதெல்லாம் இதில் கோடி கோடியாக சொத்து இருக்குது, பெரிய ரூமு, நல்ல மெத்தை, ஏசி எல்லாம் இருக்குது. தூக்கம் வர மாட்டேன், கவலைகளை அரிச்சு திங்குது அப்படியே. அவருக்கு மத்தியான நேரத்தில் அவருக்கு மனசு ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு. எழுந்திரிச்சு வயல் பக்கமாக போகிறார். வயலில் வரப்பில் போகிறார். அங்கே அந்த நல்ல வெயில், மத்தியானம் 1 மணிக்கு ஒரு உழவன் என்ன பண்ணுறான், மாட்டை கட்டி உழவு நடத்திட்டு இருக்கான், உழுதுகிட்டு இருக்கான். உடம்புல சட்டை இல்லை, வெறும் உடம்பு, தலையில் முண்டாசு கட்டியிருக்கான், வேர்த்து ஊத்துது. இந்த சூட்டில் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு உழவு நடத்துகிறான். தெம்மாங்கு பாடிக்கிட்டு உழவு நடத்திக்கிட்டே இருக்கிறான், மாட்டை ஒயின்னு விரட்டிகிட்டு இருக்கான். இந்த ஆள் பார்த்தான், ஆமாம் இந்த வெயிலில் இவன் எப்படி போகிறான், அதில் ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போகிறான்,
அவனை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவன் வேலை செய்யாமல் உட்காந்துருந்தவனும் உட்காந்துருக்கலாம். ஆனால் அவன் வேலை செய்கிறான். இவர் போனவர் அவனை கூப்பிட்டார், இங்கே வாடான்னு. என்னன்னு, இந்த வெயிலில் இந்த பாடுபட்டு உழைக்கிறியே, வெயில் சுடலை? சுடுதுங்கய்யா. அப்புறம் என்ன பாட்டு பாடிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த வயலை இன்னைக்கு உழுது போட்டேன்னா எனக்கு 8 ரூபா கிடைக்கும் யாருன்னா. எவ்வளவு? 8 ரூபா கிடைக்கும். ஏண்டா 8 ரூபாய்க்கா இந்த பாடுபடுற? நான் கோடி வச்சிருக்கேன்டா. ஒன்றும் இல்லை. இல்லையா 8 ரூபான்னா லேசாக நினச்சிட்டிங்களா ஐயா நீங்கள்? 8 ரூபாயில் நான் 4 வேலை செய்வேன் யான்னு. 8 ரூபாயில் 4 வேலை செய்வேன். என்னடா வேலை செய்வேன்னா, நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகுங்க. சரி, முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி 2 ரூபா கட்டுவேன். எப்போ வாங்கின கடனுக்கு இப்போ ஒரு 2 ரூபா வட்டி கட்டுவேன். 4 ரூபா ஆச்சுங்களா? இன்னொரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். இன்னொரு 2 ரூபா ஒரு தர்மம் பண்ணுவேன். செஞ்சுட்டு படுத்துருவேன். அட படுபாவி பயலே, 8 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் இந்த பய அப்படின்ட்டு. நீ சொல்றது எனக்கு புரியலப்பா, நல்லா சொல்லுன்னு. ஐயா 2 ரூபா நானும் என் முன்னாடி சாப்பிட்றதுக்கு செலவாகுது. 2 ரூபாச்சு. 2 ரூபா வட்டி கட்டுறேன்னு சொன்னியேன்னு. ஆமாம், எங்கள் வயசான அப்பாவையும் அம்மாவையும் வச்சு காப்பாற்றுறேன். அவங்க முந்தி எனக்கு செஞ்சாங்க, அதுக்கு இப்போ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அது 2 ரூபா ஆச்சுங்களா? வட்டிக்கு கொடுக்குறேன். நீ எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுது. இது வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு வரும். கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்கள் அக்கா வாழ முடியாமல் கணவனை இழந்துட்டு பிள்ளையோடு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகும். அது நான் செய்கிற தர்மம்னா. அதாவது வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுங்கிறத அவன் சொல்கிறான். 8 ரூபாயை 4 2ஆ பிரித்தான். என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்களை நாம் காப்பாற்றணும், நம்முடைய பிள்ளைகளை சான்றோர்களாக ஆக்கணும், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும், நானும் வாழணும். இதானுங்களை 4ஆ பிரித்தான். செய்தேன், இப்போ கவலை இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு போவாங்க வீட்டுக்கு, சாப்பிட்டேன்னா படுத்து தூங்கிடுவேன். தூங்குவியா? தூங்குவேன். ஆகையினால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நல்ல விதமாக வாழ்க்கை வாழுகிற பொழுது சில இடைஞ்சல்கள் வரும். யாராவது ஒருத்தன் நம்மளை குறை சொல்லுவான், போவான் வருவான். கவலையே பட வேண்டாம். நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது தொல்லைகள் வந்தாலும் அவை நீங்கிவிடும், உடனே நீங்கிடும். எந்த கவலையும் பட வேண்டாம். நேர்மையான வழியிலே சிந்தித்து உண்மையான காரியங்களை செய்து எல்லாருக்கும் உதவியாக இருந்து வாழுகிற வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நாரதர் ஒரு நாள் ஒரு புராணத்தில் உள்ள ஒரு கதைங்க, அருமையான கதை. நாரதர் வர்றார், வந்தவர் சொல்றாரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாது, இன்னையிலேருந்து இன்னும் 12 வருஷத்துக்கு மழை கிடையாது போ அப்படின்னு எங்கே பார்த்தாலும் சொல்லிட்டு போயிடுறாரு. அவனு உழவு தொழில் செய்கிறத நிறுத்திவிட்டான். மழை இல்லைன்னா என்ன பண்ணுறது? உழுது என்னடா பையன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நிறுத்திட்டான். ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். போன வருஷமாக உழுவுறான், இப்போ உழுதான், உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதன் போனவன் பார்த்தான், அங்கேருந்து வந்தான். ஏய், மழை இன்னும் 12 வருஷத்துக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு, இப்போ நீ உழுதுகிட்டு இருக்கிற. மழை இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, உழுதுகிட்டு இருக்கு. மழை எப்படி வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமால் இருக்கார்ல, அவர் சங்கம் எடுத்து ஊதுனா தான் மழை வருமா. பெருமாள் விஷ்ணு சங்கம் எடுத்து ஊதுனா தான் மழை வரும். இவன் சொல்கிறான்,
ஐயா அந்த உழவன் உழுதுகிட்டு இருக்கிறவன் சொன்னான், ஐயா 12 வருஷம் கழிச்சு மழை பெஞ்சா பெய்யட்டும், பெய்யலைன்னா போட்டோம், அது என்னமோ. ஆனால் உழுதுகிட்டு இருக்கிறத நான் விட்டுட்டேன்னு சொன்னால் இது மறந்து போயிடும். நான் என்னுடைய உழைப்பை மறந்துட்டேன்னா பிறகு மீண்டும் உழைக்கிறது கஷ்டம். அதனால் வந்தால் வருது, வரலைன்னா போகுது, என் வேலையை நான் செய்கிறேன். நாரதன் இதை கேட்டுக்கிட்டு போய் திருமால்கிட்ட சொன்னான். அவன் ஐயோ அவன் பெரிய அறிவல்ல சொல்லியிருக்கிறான், அப்படின்னா நான் 12 வருஷம் சங்கு ஊதாமல் இருந்தேன்னா எனக்கு சங்கு ஊதுறதே மறந்து போயிடுமேன்ட்டு பூனை ஊதுனான். மழை வந்துட்டுன்னு கதை. உழைக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது, உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உழைக்கிறதுங்க. இப்போ சங்கு திருமாலுக்கு 2 ஆயுதம் உண்டுன்னு சொல்லுவான். ஒன்று சங்கு, இன்னொன்று சக்கரம் தானுங்களே. பேராசிரியர் சொன்னால் சரியாக இருக்கும். சங்கு சக்கரம். எங்கள் ஊரில் பெருமாள்னு ஒருத்தன் இருந்தான், டிரைவர். எங்கள் தாத்தா ஒரு கார் வச்சுருந்தார். கார் கண்டுபிடிச்ச ஒன்று வாங்கின கார் அது. அவ்வளவு பழசாக இருக்கும், தடாப்புடான்னு சத்தம் கேட்கும். அதில் சத்தம் வராத ஒரே ஒரு இடம் உண்டுன்னா அது அந்த ஹாரன் மட்டும்தான். அடித்தா சத்தம் வராது, பாக்கி எல்லாத்துலேருந்து சத்தம் வரும். அதை வச்சுக்கிட்டே அவன் ஓடிடுவான். இந்த மாதிரி இருந்துச்சு. ஓட்டிக்கிட்டு போகிறான் ஒரு நாள். நான் அந்தாண்ட உட்காந்துருக்கேன். ஓட்டிட்டு போகிறவன் தடப்புடனே எங்கேயோ மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கணும். அந்த ஸ்டேரிங் கயட்டிட்டு வந்துடுச்சு. அப்படி பெருமாள் இப்போ சக்கரத்தோடு இருக்கிறார். பெருமாள் நான் சொன்னேன், ஐயா நான் பெருமாள் சக்கரம் இருக்கு, சங்கு எங்க என்ன, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும்னா, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும். அது மாதிரி இந்த உழைப்பை மறந்துட்டோம்னா அப்புறம் உழைப்பு வராது. நீங்கள் சில பேர் உடல்நிலை பாதித்து பேச்சு வராமல் போதில்லை, மறுபடியும் உங்களை பேச வைக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுமா? ஏன் நேற்று பேசினவன் தானே, இப்போ என்னத்தினால ஸ்பீச் தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறான், அது ஒன்று கொடுத்து பேச வைக்கிறான். ஆகையினால உழைத்து கொண்டே கடைசி வரையில் இருந்தோமானால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தேன், யாராவது 2 பேர் வெளியில் போனால் அப்படி பேச்சை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஒருத்தர் போகிற மாதிரி. ஆமாம் சார், உட்காந்தவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. இது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் ஊர்லலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இடையிலேயே 4 பேர் போவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதுலேயும் எங்கள் ஊரில் இந்த பெண்கள் வந்து இது பாருங்கள் உட்காந்து கேட்குறாங்க, நல்லா இருக்கு எனக்கு. நானே உட்காந்து எங்கள் ஊரில் பெண்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, இப்படி கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அதுக்கடையிலேயே அவங்களுக்கு நினப்பு வரும், வீடு பூட்டிட்டு வந்தோமா இல்லையா தெரியலையே. நம்ம பேசிகிட்டு இருப்போம், அவங்க மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், பூட்டினமா இல்லையா. பூட்டின மாதிரியும் இருக்குது, பூட்டாத மாதிரியும் இருக்குது. சோத்தில் தண்ணி ஊற்றலான்னு நினச்சோமே, ஊற்றலையோ, ஊற்றினோமா இல்லையா. குழம்ப ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வச்சோமா, இந்த நினப்பெல்லாம் வருதில்ல, டக்குன்னு ஏஞ்சிடும். நம்ம ஆம்பளைங்க இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அவங்க மட்டும் போவாங்க. இன்னொருத்தன் வந்தாலும் நீ வராத, நீ இங்கே இரு அப்படின்ட்டு போவான். ஏன்னா அவன் டீ குடிக்க போகிறான், இப்படி வந்தால் செலவு அவனுக்கும் நம்ம பண்ண முடியாது வருமேன்ட்டு அவன் போவான். ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை, போகும்போது ஏந்திரிப்பா, என்ன இவர் பேசுகிறாரு, இதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிய வா, ஒரு 4 பேரை அழைச்சிக்கிட்டு தான் அவங்க போவாங்க. இந்த கிளம்பி உட்காந்ததுக்கு தண்ணி ஊற்றினோமா இல்லையா என்னன்னு நினப்பு வரல, கிளம்பி போகுது, போகிற போது தான் அதுக்கு நினப்பு வருது, ஆமாம் நம்ம தான் இன்றைக்கி சோறே ஆக்கலையே அப்படின்னு. அதுக்கு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு கிளம்பு. அந்த மாதிரி ஒருத்தர் கூட கிளம்பல. எனக்கு பார்த்தா என்னம்மா இருக்குன்னு கேட்டால் இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசலாமான்னு ஒரு ஆசையாக இருக்கு. அங்கே ஒருத்தர் பார்க்குறார், இதுக்கு தான் பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறது. பக்கத்தில் கஜாபஜான்னு பேசிகிட்டு இருந்தோம்னா இந்த ஆள் நேரம் நிறுத்திருப்பான். பேசாததுனால பாரு நான் 2 மணி நேரம் பேசுகிறேங்கிறான் அப்படின்னுட்டு சொல்லுவான். எனக்கு அதனால் நான் 2 மணி நேரம்லாம் பேச மாட்டேன். அமெரிக்காவில் நடந்தது எனக்கு நினப்பு இருக்குது. அமெரிக்காவில் ஒரு பேச்சாளன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசுகிறான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான்.
அப்புறமா சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. மூணு மணி நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் பேசலையா? விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா அப்போ விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்ட்டு அவனும் கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஊர் மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டாங்கல்ல அமெரிக்காவில். அந்த ஒருத்தன் ஒரு இளைஞன் என்ன பண்ணான், விறுவிறுன்னு மேடைக்கு ஏறி வந்துட்டான். பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டான், எடுத்தான் ஒரு ரிவால்வர், துப்பாக்கியை எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை அப்படி பார்த்தான். இன்னும் கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நடா பேசலாம்னு வந்தோம், உயிரோட வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கே நடாதுன்ட்டு. ஏன் துப்பாக்கியெல்லாம் எடுத்து வர, வேண்டாம்னா சொல்லு, நான் நிறுத்திடுறேன், அதுக்கு எதுக்கு துப்பாக்கி வச்சிருவேன்? நீ பேசு, என்ன நீ பேசு, நீ பேசியா பாவம், நீ என்ன பண்ணுவ, பேசு. அதுலேயும் இப்போ தான் நீ விஷயத்துக்கே வந்திருக்க, நீ பேசு. துப்பாக்கி வச்சுட்டு பேசுனா எப்படியா பேசுறது அப்படின்னா, ஒன்று சுட மாட்டேன்டா பாவி, நீ பேசு அப்படின்னா. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சுருக்கேன்னா, ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தார்ல, அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன்னா. அது மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம மாவட்ட நூலகர் இருக்கார்ல, நம்ம ஐயா சிவகுமார் தானே அவங்க பேர், அவர் தான் என்னை முயன்று கூப்பிட்டார். இப்போ நம்ம பேச போவ அவருக்கு ஆபத்தில் வந்ததுன்னா இது ஏங்க வீண் வேலை அப்படின்ட்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி.